இருட்டுக்கு பயந்து இருந்த முயலும் நண்பனான வவ்வாலும் கதை. ஒரு காலத்துல ஒரு பெரிய பசுமையான காட்டில் குட்டி முயல் புஜ்ஜி இருந்துச்சாம். புஜ்ஜி ரொம்ப அழகானது, ரொம்ப வேகமானது. ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. புஜ்ஜிக்கு இருட்டுனா ரொம்ப பயம். புஜ்ஜியோட வீடே பூமிக்கு அடியில. அங்க எப்பவும் இருட்டுதானே. இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி வாழ்றது என்று அது நிறைய நாட்கள் கவலைப்பட்டுச்சு. புஜ்ஜிக்கு ஏன் இந்த இருட்டுக்கு பயம்? அது தனிமையா உணர்ந்திருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். இருட்டுல அது ஒண்ணுமே பார்க்க முடியாததால பயந்திருக்கலாம். அதுதான் உண்மை. அதிர்ஷ்டமாக ஒரு நாள் புஜ்ஜிக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. ஒரு மரத்துல இருந்த வவ்வால் அப்பு பறந்து வந்து புஜ்ஜி கிட்ட பேசி நண்பனாச்சு. புஜ்ஜி, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று அப்பு சொன்னது. இருட்டுல எல்லாருக்கும் பயம் வரும். ஆனா நான் இருட்டுல பாப்பேன். நான் சத்தத்தை கேட்டு வழி கண்டுபிடிப்பேன். நானும் நீயும் சேர்ந்து காதுகளை கொண்டு பாதையை கண்டுபிடிக்கலாம். காதுகளார் கேட்டு பாதை கண்டுபிடிப்பது எப்படி என்று புஜ்ஜி கேட்டது. அப்பு புஜ்ஜி கிட்ட சொல்லிச்சு, கண்ணை மட்டும் நம்பினா இருட்டுல பயம் வரும். ஆனா காதுகளை நம்பினா பயம் போயிடும். வா, கண்ணை மூடு, காதுகளால் உலகத்தை கேள். புஜ்ஜி கண்களை மூடி மெதுவா சுற்றியுள்ள சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சது. இலைகள் நசுங்கும் சத்தம், புழுவின் மெதுவான ஓசை, குளத்துல தண்ணீர் சலசலப்பு. பயம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அந்த நேரம் பூமிக்கடியில இருந்து ஒரு தெளிவான சுத்தமான குரல் கேட்டது. அது புஜ்ஜியின் அம்மாவின் குரல். புஜ்ஜி, என் குரலை கேள். இருட்ட பார்த்து பயப்பட வேண்டியதில்ல. அமைதி கூட ஒரு மொழிதான், அமைதியின் மொழி. நீ காதுகளை நம்பி கேட்க ஆரம்பிச்சா இருட்டு உன்னை காயப்படுத்தாது. இவ்ளோ நேரம் உனக்கு பயமாக இருந்த வெறுமை உண்மையில் உன்னோட நண்பன்தான். இப்போ வீட்டுக்கு வா. வா புஜ்ஜி, நான் உன்னோட இருக்கேன். நாம ஒன்னா சேர்ந்து ஓய்வெடுப்போம். புஜ்ஜி அம்மாவின் சத்தத்தை தொடர்ந்து அந்த ஆழமான பூமிக்கடையில் தைரியமாக ஓடிச் சென்றது. அந்த நாளிலிருந்து புஜ்ஜிக்கு இருட்டு பயமில்லை. அது கற்றுக்கொண்டது, சில நேரங்களில் பயத்தை கடக்க கண் வேண்டாம், காது மனசு போதும். புஜ்ஜியும் அப்புவும் ராத்திரி நேரத்துல கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. அமைதியின் மொழியை கேட்டு அதனுடன் நண்பனாகி பயத்தை வென்றார்களாம்.